ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சபேஷனுக்கு ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருதோ அதை தான் பாடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி விட்டுலாம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபேஷனுக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராம் சொல்லலாம். ஸோ இதுல பாட்டு பாடிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய பர்ஃபார்மர்ல ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர் சபேஷனோட பர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம். அந்த வகையில லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு டெடிகேட் பண்ற வகையில ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல சபேஷன் வந்து பாத்தீங்கன்னா காதலின் தீபம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி சாருடைய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ நடிச்சிருப்பாரு. எஸ்பிபி சார் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. இதுல ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எஸ்பிபி சாரோட மைக்கே வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அதிகமா சார் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மைக்ல சபேஷன் தான் ஃபர்ஸ்ட் அந்த மைக் வந்து பிடிச்சி வந்து பாட்டு பாடியிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வகையில. ஸோ அந்த வகையில கண்டிப்பா நம்ம பாடிருக்கக்கூடிய பாடலுக்கு வந்து ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட் சொல்லுவாங்க. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அவரும் அந்த விஷயத்தை எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட ஒரு குட்டி ஸ்டோரி எங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எஸ்பிபி சார் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதாவது நான் கம்போஸ் பண்ண அந்த பாட்டுக்கு சார் வந்து பாட்டு பாட வந்திருக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து எங்களுக்கு திடீர்னு வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது மட்டும் இல்லாம கோல்டு வாட்டர் தான் வேணும்னு சொல்லி கேட்டதால அந்த டைம்ல அவ்வளவு ஈஸி எனக்கு வந்து கிடைக்கல. அப்புறம் எங்கேயோ பார்த்து பக்கத்து வீட்டுல இருந்து கூட வாங்கி வந்து கொடுத்தோம். அதை குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாட்டு பாடினாரு. சூப்பராகவே பண்ணிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாரு. பட் அந்த விஷயங்கள் சாரால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்மளால பண்ண முடியாது. நமக்கு என்ன வருதோ அதுதான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து சபேஷனுக்கு சொன்ன மாதிரின்றதை விட காமனா சொல்லியிருக்காரு அப்படி கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு லிஜெண்ட் அப்படின்ற எஸ்பிபி சார் என்ற விஷயத்த சீனிவாசன் சார் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில சபேஷன் இந்த வாட்டி பாடின பாட்டு ஓகே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா என்ற விஷயத்த அடுத்த டைம் பாத்துக்கலாம், இந்த டைம் ஓகே அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எஸ்பிபி சார் ரவுண்ட்லயும் நல்லா தான் பாடியிருக்காரு என்ற விஷயத்தை தான் ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா சபேஷன் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாரு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு, இவங்க தான் என்னோட டைட்டில் வின்னரா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.